ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் மூடணுன்ட்டு பல வருஷமாக மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான முதல் படியை ரொம்பவே அதிரடியாக எடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆமாங்க, எடுத்த உடனே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள்லாம் மொத்தமாக இழுத்து மூட சொல்லி அதிரடியாக ஒரு கெடு விதித்து உத்தரவு போட்டிருக்காரு. இதனால் குடிமகன்கள் ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. முக்கியமாக பெண்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. எந்தெந்த கடைகள்லாம் மூட போகிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம், வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமாக சில்லறை விற்பனை கடைகள் தான் அரசு கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சுமார் 4000க்கும் மேற்பட்ட, குறிப்பாக சொல்லணும்னா 4765 டாஸ்மாக் கடைகள் இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கடைகளில் சிலது கோவில், ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இதனால அங்கே போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குற்ற செயல்கள் அதிகமாக நடக்குதுன்ட்டு பல புகார்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் பதவி ஏற்ற உடனே முதல் நாளே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஃபைல்ஸில் சைன் பண்ணியிருக்காரு. அதில் 2 ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பான சிங்க பெண்கள் அதிரடிப்படை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தொடர்புடையது. பெண்களுடைய பாதுகாப்புலேயும் போதைக்கு எதிராகவும் அவர் எந்த சமரசமும் செஞ்சிக்க மாட்டாருன்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. இதோட தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் கடைகள் மேலே கை வச்சிருக்காரு. அதாவது வழிபாட்டு தலங்கள், கோவில்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள், கல்வி நிறுவனங்கள், பஸ் நிலையங்களில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்லாம் உடனே ஆய்வு செஞ்சு கணக்கெடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அதிகாரிகளும் களத்தில் இறங்கி தீவிரமாக ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வின் முடிவாக தமிழ்நாடு முழுக்க 717 டாஸ்மாக் கடைகள்லாம் இந்த மாதிரி 500 மீட்டருக்குள்ள விதிமுறைகள் மீறி செயல்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்த உடனே அந்த 717 மதுபான கடைகளையும் அடுத்த 2 வாரத்துக்குள்ள, அதாவது 14 நாட்களுக்குள்ள உடனே மூடியே ஆகணும்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்காரு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையும் தமிழ்நாடு அரசு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு 200 இருந்து 500 கடைகள் வரைக்கும் மூடலான்ட்டு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்துச்சு. ஆனால் சர்வே முழுசாக முடிஞ்சு பார்த்தா 717 கடைகள் லிஸ்ட்டில் வந்திருக்கு. குற்ற செயல்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த மது பழக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம்ட்டு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் பொது அமைதியை நிலைநாட்டவும் இந்த அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்களே, முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த உத்தரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பெண்களுடைய பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? இதே போல் படிப்படியாக குறைச்சி முழு மதுவிலக்கு கொண்டு வரணுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.